சென்னை நகரத்தோட குடிநீர் தேவையை பல வருட காலமா பூர்த்தி செய்துட்டு இருக்கிற ஒரு ஆறு. தமிழகத்தோட வடபகுதியில உருவாகிற அந்த ஆறு கிட்டத்தட்ட பல 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வருது. அந்த ஆறோட பெயர் கொசஸ்தலையாறு. அதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, கொற்றலையாறு. அந்த ஆறோட பயன்பாடு என்ன, தற்போதைய அந்த ஆற்றின் நிலைமை, இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேசணும். ஆண்டு காலமா கொசஸ்தலையாறு மக்களோட விவசாயத்துக்கும் மக்களோட வாழ்வாதாரத்துக்கும் சிறந்த நீர்த்தேக்கமா இருந்துச்சு. அந்த ஆத்தோட வரலாறு எப்ப திருப்பம் கண்டுச்சுன்னா 1940 தான். சென்னையோட குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த கொசஸ்தலை ஆற்றின் நீரை தேக்கி வைக்கணும்னு சொல்லிட்டு பூண்டி நீர்த்தேக்கம் அந்த 1940 உருவாக்கப்பட்டுச்சு. 1944 திறக்கப்பட்ட நீர்த்தேக்கம் இந்நாள்ல சத்தியமூர்த்தி சாகர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டுச்சு. இது சென்னை நீர்வள வரலாற்றுல மிகப்பெரிய பங்கு வகிச்சது. பூண்டியில சேமிக்கப்படுற அந்த நீர் பல நீர்நிலைகளோடும் பல நீர்வழிகளோடும் இணைஞ்சு சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதியில் இருக்கிற அத்தனை ஊர்களுக்கும் பயனுள்ளதா இருக்குது. இந்த ஆறு குடிநீருக்கு மட்டும் பயன்படல. கனமழை பெய்யும் போது அந்த வெள்ள நீரை அப்படியே கொண்டு போய் கடல்ல சேர்த்துறதுக்கு இது பெரும் உதவியா இருக்குது. இந்த கொசஸ்தலை ஆறு எண்ணூர் அப்படிங்கிற பகுதி வழியா போய் கலிமுகம் அப்படிங்கிற வழியா பே ஆஃப் பெங்கால்ல கலக்குது. ஆனா இப்ப என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, தொழில் வளர்ச்சி ஆகும்போது கூடவே சேர்ந்து பிரச்சனையும் வந்துச்சு. அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கழிவு நீர்கள் பல நச்சு பொருட்களை கொண்டு வந்து அந்த கொசஸ்தலை ஆறுல சேர்க்குது. குறிப்பா சொல்ல போனா சாய தொழிற்சாலையிலிருந்து வெளியேற கழிவு நீர்ல நிறமிகள், அதாவது கலர்ஸ், உப்பு, அப்புறம் பல வேதிப்பொருட்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் சுத்திகரிக்காமையே டைரக்டா கொண்டு வந்து அந்த ஆற்றுல கலக்குறாங்க. அதனால நீர்ல வாழ்ற உயிரினங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. நீரோட இயற்கை தன்மை நிச்சயமா மாறும். இத வேற பிற பயன்பாடுகள், அதாவது விவசாயம் ஆகட்டும், மற்ற ஏதாவது யூஸ் பண்ணோம்னா விவசாயமும் பாதிக்கும், நிலத்தடி நீரும் பாதிக்கும். நீரை மட்டுமே நம்பி வாழ்ற விவசாயிகளுக்கு இது மிகப்பெரிய இழப்பா இருக்கும். விவசாயம் அடிவாங்கன்னா சாதாரண மக்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கும். இந்த மாதிரி கழிவு நீர்கள் கொசஸ்தலை ஆறுல கலக்கிறதுனால கொசஸ்தலை ஆறு மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நான் முன்னாடி சொன்னது போல கொசஸ்தலை ஆறு கலிமுகம் அப்படிங்கிற இடத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பே ஆஃப் பெங்கால்ல கலக்கும். அப்படி கலக்கும் போது இந்த சாய கழிவு நீரும் சேர்ந்துதான் கலக்கும். இதனால கடலோர பகுதிகளும் மிகப்பெரிய பாதிப்பை அனுபவிக்கும். தொழிற்சாலைகள் வளரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நம்ம பதிவு பண்ணல. சாய கழிவு நீர்களை சுத்திகரிப்பு செஞ்சு அதற்கப்புறம் கடல்லையோ இல்ல ஆற்றுலையோ விட்டா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறதா நம்மளுடைய வாதம். சோ தமிழக அரசு இதற்கு தனி கவனம் செலுத்தி இது போன்ற விஷயங்கள்ல இது பண்ணா வருங்காலத்தை காப்பாற்றுறதுக்கு நம்மளால முடியும். கொசஸ்தலை ஆறு பல வரலாற்றை தாங்கியிருக்கு. அது எதிர்காலத்தையும் தாங்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட ஒரே ஒரு நோக்கம். இது கொசஸ்தலை ஆறுமா அப்படின்னு கேட்டீங்களா இல்ல. தமிழகத்துல ஓடக்கூடிய முக்காவாசி ஆறு, அதாவது காவிரி, பவானி, தாமிரபரணி, இன்னும் பல ஆறுகள் இருக்கு. இந்த ஆறுலையுமே இந்த பிரச்சனை இருக்கு. தமிழக அரசு நீர்நிலைகள்ல தனி கவனம் செலுத்தணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட ஒரே வேண்டுகோள்.